அவங்கள ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஏஐ யூஸ் பண்ணி இன்டர்நெட் தேவைன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ண இன்டர்நெட் தேவை. தென் சாட்ஜிபிடி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா அது வந்து ரிக்வஸ்ட்டாக சர்வருக்கு போகும். தென் சர்வர்லேருந்து ஜிபி ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிப்ளை வரும். இதுதான் மெத்தடு. இதனால் ஒரு ரெக்வஸ்ட்டுக்குமே கம்பெனிக்கு காஸ்ட் ஓவர் ஆகும். இதே மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் வந்தாங்கன்னா அவங்களோட காஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வர ஃபோன்லலாம் ஏஐக்குன்னு தனியாக சிப்போடு வருது. அந்த சிப்பு பேர் என்பியூ சிப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி ஏஐ, ஆப்பிளோட வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நியூரோ இன்ஜின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இங்கே ஏஐ வந்து ப்ராசஸை டிவைஸ்குள்ளேயே பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபேஸ் லாக், லைவ் டிரான்ஸ்லேட், ஃபோட்டோ என்ஹான்ஸ்னு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண நமக்கு இன்டர்நெட் தேவை கிடையாது. இதனால கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சர்வர் காஸ்ட் கட் ஆகும். தென் வந்து யூசருக்கு வந்து ப்ரைவசி அதிகமாகும். அதேமாரி ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு அதிகமாகும். இதனால பிராண்டோட வேலிடிட்டி அதிகமாகும். இந்தமாரி டெக் கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.